ஹலோ எவ்ரிவான். நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஈரான் பின்னாடி நின்னுட்டு இருக்குது. ஏன்னா ஈரான் இவ்ளோ ஸ்ட்ராங்கா பதிலுக்கு பதில் அமெரிக்காவோட எல்லா பேஸஸையும் அடிச்சிட்டு இருக்காங்கங்கிறப்போ, அதுக்கு பின்னாடி ரஷ்யா இருக்கலாம், அதுக்கு பின்னாடி சைனா இருக்கலாம்னு சொல்லி இவ்ளோ நாள் கான்ஸ்பிரசி தியரிஸ் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் டைரக்ட்டா அட்ரஸ் பண்ணாம இருந்தேன். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பீட் ஹெக்ஸத், அதாவது அமெரிக்காவோட வார் செக்ரட்டரி ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக்கா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எங்களுக்கு தெரியும் ரஷ்யாவும் சைனாவும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த போர் நாளுக்கு நாள் பெருசாயிட்டே போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் இந்த போர் வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்ல கம்ப்ளீட்டா நின்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ஸ் இட் இஸ் ட்ரம்ப், அது கம்ப்ளீட்டா நிக்க போகுதா ஆர் ரொம்ப பெருசா மாற போகுதாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் நம்மளுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியும். சைனா அண்ட் ரஷ்யா, இதுல 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க இருந்தாலே இந்த போர் வந்து பயங்கரமா இருக்கும் ஈரான் சைடு. ஆனா 2 பேரும் சேர்ந்து ஈரானை பேக் பண்றாங்கங்கறத அமெரிக்காவே ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக்கா பேசியிருக்காங்க. ஏன் சைனா, ஏன் ரஷ்யா ஈரான் கூட நிக்கிறாங்க? கூட நிக்கிறாங்கன்னா என்ன பண்றாங்க? சும்மா வாய் வார்த்தையில கூட நிக்கிறது இல்ல. அதை தாண்டி ஆக்சுவலா அமெரிக்காவுக்கு எதிரா சைனாவும் ரஷ்யாவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்கங்கிறது வந்து இப்ப ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க சைனாவும் ரஷ்யாவும்? இந்த போர் இப்போ இன்னைக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்குது? அண்ட் எல்லாத்தையும் தாண்டி முக்கியமா ட்ரம்ப் என்ன பண்ண போறாரு? இந்த போர் முடியுமா ஆர் இந்த போர் மிகப்பெரிய போரா மாற போகுதா? இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க ஆரம்பிக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனாதான் வேர்ல்டுல எந்த மூலையில இருந்தாலும் இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத வந்து நான் டெய்லி வீடியோவா போஸ்ட் பண்ணிடுறேன். பட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் உங்களால பார்க்க முடியும். அண்ட் நான் பேசுறத தாண்டி இங்க கமெண்ட் செக்ஷனுமே வந்து எம்ஜி ஸ்குவாட் உலகத்துல வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்துகிட்டு எத்தனையோ பேர் எவ்வளவோ அமேசிங்கான கண்டென்ட்டை வந்து கமெண்ட்லயும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்போனாதான் இந்த கம்யூனிட்டில பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்குங்கிறத உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட் ஹெக்ஸத். சோ இந்த பீட் யாருன்னு பாத்தீங்கன்னா பென்டகனோட ஹெட், யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் வார். போரை நடத்தக்கூடிய முக்கியமான தலை வந்து அமெரிக்கால இந்த பீட் தான். இவர் ட்ரம்போட க்ளோசஸ்ட் எய்ட். ஓகேவா? சோ இந்த பீட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் சாட்டர்டே வந்து மிடில் ஈஸ்ட்க்கு கிளம்பி போயிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லா எம்ஜி ஸ்குவாடுக்கும் தெரியும், மிடில் ஈஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய அமெரிக்கன் ட்ரூப் பில்டப் இருக்குது. மோர் தென் 50,000 ஓவரால் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அது போக இப்ப ரீசெண்டா another 10,000 பாரா ட்ரூப்பர்ஸ், மெரின்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிடில் ஈஸ்ட்ல ஒரு பெரிய போருக்கான எல்லா வேலையுமே அமெரிக்கா பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அங்க போய் சேர்ந்த இத்தனை அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள அந்த போர் களத்துல இருக்காங்க. போர் ஆரம்பிக்கலனா போர் களத்துல வெளியே வந்து அந்த எதிரியோட கோட்டைக்கு வெளியே நின்னுட்டு இருக்காங்க. அமெரிக்கன்ஸ் வந்து ஈரானுக்குள்ள கால் வைக்கல. பட் ஈரானோட பார்டருக்கு வெளியே இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசஸ், இந்த துபாய், கத்தார், குவைத் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசஸ்ல எல்லாம் வந்து அவங்க வெளியே நின்னுட்டு இருக்காங்க. கரெக்ட்டா? அப்போ இந்த பீட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால கிளம்பி உலகத்தோட மறுபக்கத்துல, சோ இங்க வந்து இந்த இடத்துல இந்த சோல்ஜர்ஸ் கிட்ட எல்லாம் பேசினாராம். பேசி முடிச்சிட்டு நாங்க வந்து பயங்கர பிரிப்பேர்டா இருக்கோம் அப்படிங்கறத உலகத்துக்கு சொல்றதுக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அமெரிக்கால நடத்துறாரு. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு விஷயம் தான், ரஷ்யா அண்ட் சைனா வந்து ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு லாஸ்ட் ஃபியூ டேஸா பயங்கரமான கான்ஸ்பிரசி தியரிஸ் ஓடிட்டு இருந்துச்சு. எந்த அளவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து இவ்ளோ துல்லியமா அமெரிக்கன்ஸ ஓட விடுறாங்களே, இவ்ளோ துல்லியமா இஸ்ரேலி சப்போர்ட் அடிக்கிறாங்களே, ஈரான் கிட்ட அவ்ளோ டெக்னாலஜி இருக்கா? ஈரான் எப்படி இவ்ளோ அடி அடிக்கிறாங்க? ஈரான் கிட்ட ஆயுதங்கள் இருக்கலாம். பட் இங்க தான் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இங்க தான் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஈரான் சொன்னாங்க, இந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்லாம் பயந்து போய் துபாயில இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்லலாம் தங்கி இருக்காங்க. மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாவே ஹோட்டல்ஸ்ல தங்கி இருக்காங்க. ஹோட்டல் ஓனர்ஸ்லாம் உங்க வெளிய அனுப்புங்க, இல்லனா ஹோட்டலுக்கே பாதிப்பு வரலாம். நீங்க எங்க ஃபிரெண்ட்ஸ், நீங்க வந்து எங்களோட பிரதர்ஸ், நீங்க எல்லாம் ஹோட்டல் கட்டி வச்சிருக்கீங்க. பட் உங்க ஹோட்டலுக்குள்ள வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் செட் ஆகாது. அதனால நாங்க அவங்கள அடிக்க போய் உங்க ஹோட்டல் ஏதாவது ஆயிட போது, அவங்கள எல்லாம் வெளிய அனுப்புங்கன்னு சொல்லி ஈரான் வந்து பப்ளிக்கா சொன்னாங்க. அப்போ பெரிய கேள்வி எல்லாருக்கும் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்கு எப்படி இவ்ளோ தெரியுது? ஈரானுக்கு எப்படி அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் மத்த அரப் கண்ட்ரீஸ்ல எங்க இருக்காங்கங்கறதெல்லாம் எப்படி ஈரானுக்கு தெரியுது? இன்னைக்கு ஒரு நியூஸ் பாருங்களேன். துபாயோட போர்ட்ல துறைமுகத்துல நின்னுட்டு இருந்த ஒரு கப்பல ஈரான் வந்து அடிச்சிட்டாங்க. குவைத்தோட டேங்கர. ஓகேவா? துபாய் போர்ட்ல இருக்கிற ஒரு டேங்கர எப்படி ஈரான் அடிக்கிறாங்க? ஈரான் வந்து எப்படி இவ்ளோ துல்லியமா அப்புறம் ஜெருசலேத்துல தாக்குதல் நடத்தி இருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேலுக்குள்ள ரொம்ப டீப்பான நியூக்ளியர் ரிசர்ச் சைட்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. எப்படி ஈரானுக்கு இவ்ளோ இன்டெலிஜென்ஸ் டேட்டா கிடைக்குது? அதாவது இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது. இங்க அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இங்க இந்த முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது. இந்த இடத்தை அடிக்கலாங்கிற இந்த நாலேட்ஜ் எப்படி வருதுங்கிற ஒரு கேள்வி ரொம்ப நாளாவே இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து இருந்துச்சு. அதுக்கு இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி தியரி. நாட் ஜஸ்ட் ரேண்டம் இன்டர்நெட். நிறைய தலைவர்களும் இத பேச
பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாத்துக்கும் பின்னாடி ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸும், சைனாவோட ஸ்பேஸ் இன்டெலிஜென்ஸ் அந்த சேட்டலைட்ஸ் அது இது. ரஷ்யா முதல்ல ரொம்ப பெரிய ஆளு. இந்த வானத்தில இருந்துகிட்டு தரையில என்ன நடக்குதுங்கிறத பார்க்கிறத. அது போக ஸ்பை நெட்வொர்க் இது எல்லாமே வந்து சைனா, ரஷ்யா வந்து அவங்க தான் ஓஜிஸ். அவங்க தான் முதல்ல ஆரம்பிச்சு வச்சது. அதாவது ரஷ்யா ரொம்ப பெரிய ஆளு. சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவும், சைனாவும் தான் வந்து ஈரானுக்கு இதெல்லாம் ஃபீட் பண்றாங்க. பேசிக்கா எதுக்கு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அடிக்கிறதுக்கு, இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் அடிக்கிறதுக்கு, ஃபீட் பண்றது இங்க இருக்காங்கங்கிறத சொல்றதே வந்து ரஷ்யாவும், சைனாவும் தான் அப்படிங்கிற நியூஸ் வந்து பரவலா பேசப்பட்டுச்சு. நெறைய தலைவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இது அப்சல்யூட்லி கன்ஃபார்ம் ஆகலங்கிறதுனால தான் நான் வந்து அத பெருசா இவ்வளவு நாள் பேசாம இருந்தேன். பட் இன்னைக்கு அது கன்ஃபார்ம் ஆகி இருக்குது. ஏன்னா பீட் ஹெக்ஸெத் கிட்டயே கேக்குறாங்க. எங்க ரஷ்யாவும், சைனாவும் இதுக்குள்ள என்னலாமோ பண்ணிருக்காங்கங்கறாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவரே பதிலுக்கு சொல்றாரு. எங்களுக்கு ரஷ்யா, சைனா அண்ட் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாமே தெரியும். அத நாங்க எங்கெங்க அட்ரஸ் பண்ணணுமோ அத அட்ரஸ் பண்றோம். எல்லாத்தையும் நாங்க பப்ளிக்ல வந்து பேசணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. which means for the first time அமெரிக்கா வந்து இதுக்கு பின்னாடி சைனாவும், ரஷ்யாவுமே ஈரான் பின்னாடி நிக்கிறாங்கங்கறத ஃபர்ஸ்ட் டைம் ரெகக்னைஸ் பண்றாங்க. ஆனா ஏன் அவங்க அத பப்ளிக்கா பேச மாட்டேங்கிறாங்கன்னா, ஆயில் விலை இன்னமும் பயங்கரமா எகிறி போகும். இன்னும் உலகத்துல எல்லாருக்கும் பதட்டம் உருவாகும். ஏன்னா லிட்டரலா என்ன நடந்துட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சைடு யுஎஸ், இஸ்ரேல், அரப் கண்ட்ரீஸ். அரப் கண்ட்ரீஸ் எதிரின்னு சொல்ல முடியலனா அந்த களம் அப்படிதான் இருக்குது கரெக்ட்டா. இன்னைக்கு அவங்களோட பேசிஸ்ல தான் அமெரிக்கா நின்னுட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாமே ஒரு சைடு இருக்காங்க. இந்த சைடு ஈரான் மட்டும் இருந்தா பரவால்ல. ஈரான், சைனா, ரஷ்யா, நார்த் கொரியா இவங்க எல்லாருமே இந்த சைடு நிக்கிறாங்க. அப்போ லிட்டரலா வேர்ல்டே வந்து டாக் டீம் போட்டு 2ஆ நிக்கிற மாதிரி இருக்கு கரெக்ட்டா. இந்த ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இன்னும் ஆயில் விலை ஏறும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அட்ரஸ் பண்ணிட்டார்ல, நாளைக்கு பாருங்க இன்னும் ஆயில் விலை ஏறும். நான் இப்பமே சொல்றேன். ஏன்னா அது உலகத்துல வந்து ஒரு செயின் ரியாக்ஷன கிரியேட் பண்ணி நாங்க வேர்ல்டுல இப்படி எல்லாருமே 2ஆ பிரிஞ்சு நிக்கிறாங்களான்னு. நடுவுல நின்னுட்டு இருக்க ஒரு கண்ட்ரி இந்தியா அண்ட் வி ஷுட் பி என்ன சொல்ல ஐ ஜென்யூன்லி விஷ் இது இப்படியே கண்டினியூ ஆகணும். இது இன்னும் நம்ம ஒரு சைடு எடுத்துற கூடாது. ஏன்னா 2 பேருமே நம்மளுக்கு தேவை. ஈரான் வந்து நம்மளோட பல வருஷ ஜிகிரி தோஸ்து, இஸ்ரேல் வந்து நம்மளோட புது ஃப்ரெண்ட். 2 பேருமே நம்ம பகச்சுக்க தேவையில்ல. நம்ம நாட்டோட நல்லதுக்கு யோசிச்சோம்னா. பட் எனிவே இங்க வந்து வேர்ல்டுல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் 2ஆ பிரிஞ்சு நிக்கிறாங்கங்கிறது இப்போ பப்ளிக்கா தெரிய ஆரம்பிச்சிருக்குது. ஃபர்தரா இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன நடக்குதுங்கறத நான் சொல்றேன். அவங்க என்ன பண்ணிருக்கோங்கறத முதல்ல சொல்றாங்க. 11,000 டார்கெட்ஸ் வந்து இதுவரைக்கும் ஈரானுக்குள்ள நாங்க தகர்த்தி இருக்கோம். அண்ட் எங்களோட படைகள் வந்து இப்போ மொத்தமா அங்க 60,000 பேர் கிட்ட இன்னைக்கு நிக்கிறதுக்கான காரணம் ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஓபன் ஆன் ட்ரம்ப்ஸ் டேபிள். அதாவது பிரசிடென்ட் முன்னாடி எல்லா ஆப்ஷன்ஸையும் வைக்க வேண்டியதனோட வேலை நான் வச்சிட்டேன். இதுல வந்து டைரக்ட்டா உள்ளுக்குள்ள போய் அடிக்கணும்னாலும் இருக்குது, குண்டுகள போடுறதுனாலும் இருக்குது, எல்லாமே இருக்குது. சோ படைபலமும் இப்ப எங்க கிட்ட இருக்குது. ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஓபன். இதுக்கு மேல அமெரிக்கா என்ன பண்ண போகுதுங்கறத பிரசிடென்ட் டிசைட் பண்ணனும் அப்படிங்கறத சொல்றாரு. ஃபர்தரா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ரஷ்யா, சைனா இன்வால்வ்மென்ட் இருக்குன்னு தெரிஞ்சாலும், இங்க வந்து இவ்ளோ படைபலம் இருந்தாலும், நாங்க உள்ளுக்குள்ள அடிக்கிறதுக்கு ஃபுல் பிரிபேர்டா இருக்கோம் அப்படின்னு இருந்தாலும், அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க போனேன். அங்க இருக்கிற சோல்ஜர்ஸோட இன்டராக்ட் பண்ணேன். அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ, அவங்க இன்னும் பெரிய குண்டுகள் வேணும்னு கேக்குறாங்க. அந்த சோல்ஜர்ஸ் வந்து சொல்றாங்க, நாங்க இத முடிச்சிட்டு வந்துடுறோம் ஈரான அப்படின்னு சொல்றாங்க. அது போக இன்னொரு ஒரு வார்த்தையும் சொல்றாரு. மொத்த ஈரானுமே வந்து இந்த சோல்ஜர்ஸ்க்கு பயந்துட்டு இருக்குது. ஈரான வந்து நாங்க தகர்த்துற அளவுக்கு இவங்க ரெடியா இருக்காங்க. அண்ட் we are going to do this for our grandchildren. எங்களோட பேர குழந்தைகளுக்காக இந்த போரை நாங்க நடத்திட்டு இருக்கோம் அப்படின்லாம் அவர் சொல்றாரு. பட் ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் இந்த போருக்கும் சம்பந்தமே கிடையாது. அததான் அமெரிக்கால இருக்கிற மக்களே சொல்றாங்க. யோ இது நம்ம போரே இல்லையா, அது இஸ்ரேல் போர். நீ ஏன் சம்பந்தமே இல்லாம சோல்ஜர்ஸ் உள்ளுக்குள்ள அனுப்புற? அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறந்துட்டு இருக்காங்க. இப்ப போதாத குறைக்கு அமெரிக்காவோட வர ஃபியூச்சரே வந்து இதை நம்பிதான் இருக்குது. அவங்களோட லெகசிக்காக, அவங்களோட வரலாற்று சிறப்பு மிக்கைக்காக, ஃபியூச்சர்ல இருக்கிற ஜெனரேஷன் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ஈரானை போட்டு அடிக்கணும்னு சொல்றேன். ஈரான் நினைச்சா கூட அமெரிக்காவை அடிக்க முடியாது. ஏன்னா உலகத்தோட மறுபக்கத்துல இருக்கீங்க. அமெரிக்காவுக்கு ஈரானால பிரச்சனையே இல்லை, இந்த போர்ல ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஊர் ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. பட் மறுபடியும் பீட் என்ன சொல்றாருன்னா, ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அமெரிக்கா அது எப்படின்னு யாருக்கும் தெரியல. பட் அவர் அப்படி சொல்லிக்கிறாரு. அப்படி அமெரிக்காவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால எங்களோட பேர குழந்தைகளுக்காக, எங்களோட குழந்தைகளுக்காக இந்த போரை நடத்துறதுக்கு அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. பெரிய குண்டுகள் கேக்குறாங்க. இன்னும் பெரிய போர் கேக்குறாங்க. ரெடியா இருக்காங்க உள்ள இறங்கி போய் அடிக்கிறதுக்கு. பேசிக்கா இந்த மிரட்டுவாங்கல எல்லா கண்ட்ரியுமே, நாங்க அவ்வளவுதான், நாங்க அவ்வளவு மாஸ் அதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவும் வச்சுட்டு ஆனா நாங்க பேச போறோம். எங்களோட கோல் வந்து பேசுறது தான். டீல் மேக் பண்றது. நாங்க எப்படியாவது இந்த போர் நடக்காம இதுல இருந்து வெளியே வர்றது தான் எங்களோட கோல் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நேட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வெள்ளைக்காரங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஆரம்பிச்ச அமைப்பு. அந்த அமைப்பு வந்து பேசிக்கா இப்ப அமெரிக்கா கூட இல்ல. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அமெரிக்கா இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப உக்ரைன்ல நடந்துட்டு இருக்கிற போர்லயே பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஆயுதங்கள் அவ்வளவு இருக்குது, பணம் இருக்குது. ஏன்னா நேட்டோல ஜாயின் பண்ணனும் ஆசைப்பட்டதுக்கு போர் நடந்துக்கு நீங்க எல்லாம் வரணும்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்புறம் யூரோப்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் அமெரிக்கா வா 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 இது நீயும் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனா அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பீட்டே சொல்றாரு. காரணம் இத்தாலியா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், ஸ்பெயினா இருக்கட்டும், யூரோப்ல இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ் வந்து அமெரிக்காவோட
இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து இந்த ஆயுதங்கள கொண்டு போகக்கூடிய ஃப்ளைட்டுக்கு, சோல்ஜர்ஸ கொண்டு போற ஃப்ளைட்டுக்கு வந்து அவங்களோட ஏர்போர்ட்ட தரமாட்டேங்கிறாங்க. பேஸஸ தரமாட்டேங்கிறாங்க. யோவ் போய்யா நீ பாட்டுக்கு சண்ட போட்டு நான் ஏன் வரணும் அப்படின்னு கேட்டுடுறாங்க. சோ நேட்டோவே ஒரு கேள்விக்குறியா மாறிட்டு இருக்குங்கிறதையும் பீட் வந்து சொல்றாரு. பட் நெறைய அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவோட ஸ்ட்ரென்த்தே நெறைய பேர் அவங்க பவர்ஃபுல்னு நம்புறதுல தான் இருக்குது. அப்ப யாருமே அவங்கள நம்பாம எல்லாரும் இவன ஒரு ஆளே இல்ல மதிக்காம போயிட்டாங்கன்னா, தாதாவே கிடையாது கரெக்ட்டா? சோ அது ஒரு பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. ஏன்னா யாருமே இப்போலாம் அமெரிக்கா சொல்றத மதிக்க மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு டாக்கும் பப்ளிக்கா போயிட்டு இருக்குது. சோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு பீட் வந்து அவரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்றாரு. பேரலலா ஈரான் நெறைய விஷயங்கள சொல்றாங்க. ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் வந்து டர்ட்டி கேம் பண்ணிட்டு இருக்காங்க. யுஎஸ் என்ன டர்ட்டி கேம் பண்றாங்க? நெறைய பேர் ஈரானுக்கு எதிரா திருப்பணும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு சப்போர்ட் ஆர் அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய டர்க்கி மாதிரி கண்ட்ரி மேல தாக்குதல் நடத்துறது. நடத்திட்டு ஈரான் தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது. ஈரான் சொல்றாங்க நாங்க இந்த தாக்குதலே பண்றது இல்ல. இஸ்ரேலோ அமெரிக்காக்காரனோ டர்க்கிய அடிச்சுட்டு எங்கள மாதிரியே அடிச்சுட்டு எங்க மேல பழிய போட்டுறது. அப்புறம் கேட்டா நீங்களும் இவங்களுக்கு ஈரானுக்கு எதிரா திரும்புங்க அப்படின்னு சொல்றது. நாங்க டர்க்கி மேல எந்த தாக்குதலும் பண்ணல. நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த மாதிரி சீப்பா பண்ண வேண்டிய தேவையெல்லாம் இல்ல. 2வது சீப்பான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஈரான்குள்ள இருக்கக்கூடிய யுனிவர்சிட்டீஸ் எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. படிச்சிடவே கூடாது அடுத்த ஜெனரேஷன்ங்கிறதுக்காக யுனிவர்சிட்டீஸ போட்டு அடிக்கிறாங்க. 3வது சீப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்குள்ள இருக்கக்கூடிய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இப்போ போர் நடந்துட்டு இருக்குது. நெறைய பேருக்கு காயங்கள் ஏற்படும். மருந்து மாத்திரை எல்லாம் தேவைப்பட்டுட்டு இருக்கும். அந்த மருந்து மாத்திரை காயப்பட்டவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ மருந்து உருவாக்கக்கூடிய ஃபேக்டரிஸ போட்டு நீ அடிச்சிட்டு இருக்க. இவ்ளோ சீப்பா ஏன் போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து பதிலுக்கு இஸ்ரேலையும் அண்ட் அமெரிக்காவையும் பார்த்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இவங்க சைடு போயிட்டே இருக்குது ஓகேவா? ஈரான் சைடு வந்து இதெல்லாம் போயிட்டு இருக்குது. இப்ப டீல் மேக் பண்ணுவோம்னு அமெரிக்கா மறுபடியும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ட்ரம்ப் போட்ட ஒரு ட்வீட்டையே வாசிக்கிறேன். ஆல் தோஸ் கண்ட்ரீஸ் எனக்கு வந்து ஒரு காலகட்டத்துல இந்த பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்லாம் ஒன்னு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வேர்ட் பை வேர்டா நம்ம கவனிப்போம். ஏன்னா ஒரு வார்த்தைக்குள்ளேயும் 100 அர்த்தங்கள் இருக்கும்னு. ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் எப்படினாலும் பேசலாம். பிரசிடென்ட்டா இருந்தா கூட என்ன நீ என்னனாலும் பேசுப்பா. உனக்கு என்னப்பா? அந்த மாதிரி வந்து என்னனாலும் பேசலாங்கிற மாதிரி ட்ரம்ப் பேசியிருக்காரு. ஆல் தோஸ் கண்ட்ரீஸ் தட் கான்ட் கெட் ஜெட் ஃபியூவல் பிகாஸ் ஆஃப் த Strait of Hormuz, like the United Kingdom which refuses to get involved in the decapitation of Iran, I have a suggestion for you. அதாவது decapitation வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை. தலைய துண்டாக்குதல். ஈரானோட தலைய துண்டாக்குறதுக்கு பயந்துட்டு இருக்கக்கூடிய யுனைடெட் கிங்டம் மாதிரி ஆட்களுக்கு வந்து இன்னைக்கு எண்ணெய் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. யூரோப்ல வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து இன்னைக்கு ஒரு பெட்ரோல் டீசல் ப்ராப்ளம் உருவாகிட்டு இருக்குது. அந்த ப்ராப்ளம் நிறைய இடத்துல ரொம்ப அதிகமா ஃபீல் பண்ணப்பட்டு இருக்குது. ட்ரம்ப் அவங்கள தான் சொல்றாரு. அதுக்கு வந்து யுனைடெட் கிங்டம் இன்னைக்கு நீ தான் கிடைச்சன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஊர்ல எல்லாம் விலைவாசி ஏறுதுன்னு சொல்லி கவலைப்படுறீங்க. ஆனா வந்து ஈரானோட தலைய வெட்டணும்னு சொன்னா நீங்க எல்லாம் ரெடியா இல்ல. நீங்க வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபர்தரா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, I have a suggestion for you. Number 1, buy from the US. ஓகே, எண்ணெய் விலை அதிகமாகுது. ஈரானை வெட்டுறதுக்கு நீ வர மாட்ட. அப்ப அந்த வெட்டுறங்க வார்த்தையை நான் சொல்றேன்னா, ஏன்னா பிரசிடென்ட்டே அப்படி பேசுறாரு. நான் தான் சொல்றேன்ல, இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பெருசா சீரியஸா எடுத்துக்க தேவையில்ல. அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து இன்னும் வரக்கூடிய வார்த்தைகள் வந்து இன்னும் பயங்கர காமெடியா அவர் பேச போறாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சண்டைக்கு வரணும்னா நீ வர மாட்டேங்கிற, பயந்துன்னு இருக்க. இப்போ அட்லீஸ்ட் வந்து நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு 2 சஜஷன். நம்பர் 1, பை ஃப்ரம் த யூஎஸ். வி ஹேவ் பிளென்டி. என்கிட்ட இருந்து வாங்கிக்கோ எண்ணெயை. என்கிட்ட நிறைய இருக்குது. இந்த என்கிட்ட 2 இருக்குங்கிற மாதிரி என்கிட்ட வந்து நிறைய இருக்குது. ஓகேவா? என்கிட்ட இருந்து எண்ணெயை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 2, பில்ட் அப் சம் டிலேட் கரேஜ், கோ ஸ்ட்ரெயிட் அண்ட் ஜஸ்ட் டேக் இட். கொஞ்சமாவது தைரியம் உனக்கு வரட்டும்டா. போய் நீனே அந்த எண்ணெய் எடுத்துட்டு வா. ஈரான் தானே உன் எண்ணெய் விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ற. இவ்வளோ அழுவுற. கொஞ்சோண்டு தைரியம், இவ்வளோண்டு தைரியம். பில்ட் அட்லீஸ்ட் சம் கரேஜ் நவ். ஓகேவா? இப்போமாவது கொஞ்சம் தைரியம் வரட்டுமே. போய் நீயே உன் எண்ணெய் எடுத்துக்கோயேன். ஒன்னு என்கிட்ட இருந்து வாங்க. காசு அதிகமா இருக்குன்னு கவலைப்பட்டேன்னா நீனே போய் எடுத்துக்கோ. ஏன் இவ்வளோ அழுவுற? அந்த டோன்ல அவர் பேசியிருக்காரு. ஃபர்தரா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தலைமை முடிக்கல. அதான் பேசிட்டே இருப்பாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, யூ வில் ஹேவ் டு ஸ்டார்ட் லேர்னிங் ஹவ் டு ஃபைட் ஃபார் யோர் செல்ஃப். உனக்காக எப்படி நிக்கணும்னு. தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கை உன் மேல வைடாங்கிற டயலாக் மாதிரி தான். யூ வில் ஹேவ் டு ஸ்டார்ட் லேர்னிங் ஹவ் டு ஃபைட் ஃபார் யோர் செல்ஃப். உனக்காகவாது நீ எப்படி சண்டை போடணும்னு கத்துக்கோடா. The USA won't be there to help you anymore. நான் இன்னும் உன்னை இனிமே ஹெல்ப் பண்றதுக்கு நின்னு இருக்க மாட்டேன். ஜஸ்ட் லைக் யூ ஆர் நாட் தோர் ஃபேரோஸ். ஏன்னா இவ்வளோ நாள் பிரச்சனை இருக்கிறப்போ, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ நீ வரல. உனக்கு மட்டும் நான் வரணும் நீ கனவுல கூட நினைக்காத. ஈரான் ஹாஸ் பீன் எசென்ஷியலி டெசிமேட்டட். ஈரானை நாங்க கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். த ஹார்டஸ்ட் பார்ட் இஸ் டன். இதுதான் இருக்கிறதுல கடினமான வேலை. நாங்க அதை பண்ணிட்டோம். கெட் யுவர் ஓன் ஆயில். இப்பமாவது போய் உன் எண்ணெய் எடுத்துக்கோடா. எங்களை என்ன நம்பி கேட்டுட்டு இருக்க? நீ தான் என் கூட சண்டைக்கும் வரமாட்ட. தைரியம் கிடையாது. கொஞ்சோண்டு தைரியம் எடுத்துக்கிட்டு நாங்க தான் ஈரானே முடிச்சிட்டோமே. இப்பமாவது போய் அந்த எண்ணெய் எடுத்துக்கோ. ஏன் உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா? கொஞ்சமாவது உனக்காக நீ நிக்க கத்துக்கோ. ஏன்
எப்ப பார்த்தாலும் என் மேல ஒட்டிட்டு இருக்க. எனக்கு ஒரு தேவைன்னா நீ வரமாட்ட. உனக்கு மட்டும் நான் வரணுமா? போய் உன் எண்ணெய எடுத்துக்கோ பாரு. அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்போட டோன்ல இதையே இன்னும் ட்ரம்போட நக்கலோட டோனோட வச்சு பார்த்துக்கோங்க. பேசிக்கா ட்ரம்ப் லிட்டரலா ஒரு நாட்டோட பிரசிடென்ட் வந்து இத்தன கண்ட்ரீஸ இப்படி பேசிட்டு இருக்காரு. அவரோட பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ் இவங்கலாம். இவர் இத பேசுறாருங்கிறப்ப அது எப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன். நம்ம அப்பாவ யாராவது ஒண்ணு பேசிட்டாங்கன்னா, அது ஃபேமிலியாவே பேசின மாதிரி தான். அங்க இருக்கக்கூடிய எத்தன மக்கள் இருப்பாங்க. அத்தன பேரையும் அவர் இப்படி பேசிட்டு இருக்காரு. தைரியமே இல்லாதவங்க, கொஞ்சம் கூட சொந்த கால்ல நிக்க தெரியாதவங்க, இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு ஒரு பிரசிடென்ட். எனக்கு இந்த அலையன்ஸ் எப்படி வொர்க் ஆகும்னே தெரியல இதுக்கு மேல. இனிமே அடுத்த அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி எல்லாரையும் சேர்த்து வச்சா தான் உண்டு. இப்பதான் தலைவன் 1 வருஷமே முடிச்சிருக்காரு. இன்னும் 3 வருஷம் இருக்குது. இதுக்கே எப்படின்னா இன்னும் 3 வருஷம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பட் யூ கெட் த ஐடியா. இந்த போர் வந்து ட்ரம்போட மைண்டுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த போர நாங்க ஆல்ரெடி அடிச்சிட்டோம். ஈரானே முடிஞ்சுச்சு. நாங்க தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சைடு பேசிக்கிறாரு. அதே நாள் சாயங்காலம் ட்ரம்ப் அப்ப போர ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. போர் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைச்சோம்னா, சாயங்காலம் வந்து ஈரான் நீ ஒழுங்கா எண்ணெய் கப்பலெல்லாம் விடு. இல்லன்னா நான் உன் நாட்டையே அழிச்சிருவேங்கிறாரு. அப்போ நீ காலையில அழிச்சேன்னு சொன்னது தெரியல. ட்ரம்ப் உண்மையிலேயே குழப்பத்துல இருக்காரு. ட்ரம்ப் குழப்பத்துல இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே குழப்பத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு இருக்காரு. பட் ஒரு விஷயம் கிளியரா இருக்குது. வேர்ல்டுல நோ ஒன் இஸ் ஹாப்பி வித் ட்ரம்ப்னு மட்டும் தெளிவா தெரியுது. ஏன் அவங்க ஊர்ல இருக்கிற மக்களுக்கே ட்ரம்ப பிடிக்காம தான் நோ கிங் புரொடெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. லிட்டரலா சைனா அண்ட் ரஷ்யா ஈரானுக்கு இன்டெலிஜென்ஸ ஃபீட் பண்றாங்க. ஈரான் கிட்ட மேப்ப போட்டு குடுத்துட்டா அவங்க தெளிவா அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா வர வேண்டிய நேட்டோவே அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இல்ல. எல்லாத்துக்கும் நம்பி இந்த பரணி பயம் தான் காரணங்கிற மாதிரி இஸ்ரேல நம்பி அமெரிக்கா உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. இஸ்ரேல் வந்து நாம போற நடத்தலாம்ங்கறாங்க. ஆனா ஈரான் அமெரிக்காவுக்கு ட்ரம்புக்கு வந்து எல்லா இடத்துலயும் கெட்ட பேர் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. இது எங்க போய் முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இந்த போர்ல வந்து ட்ரம்ப் ஜெயிப்பாரா இல்ல ஈரான் ஜெயிக்குமா? என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க நாளைக்கு வீடியோலயும் என்ன நடக்குது? ஏன்னா இது ஒரு ஸ்டேல்மேட் கரெக்ட்டா? இப்ப எல்லாருமே நான் ஜெயிச்சிட்டேன் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க நேரம். பட் ஒரு விஷயம். பீட் இன்னைக்கு அவரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்னைய மாதிரியே பேசி வீடியோன்னு வருது பாருங்க. அவரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிக்கிறப்ப அவர் சொன்னாரு. ஆனா ஒரு விஷயம் உண்மைங்க. நம்ம இருக்கிறதுலே முக்கியமான ஃபேஸ் ஆஃப் த போர்ல இருக்கோம். இந்த போர்ல என்னனாலும் நடக்கக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கும். ரொம்ப முக்கியமான டேஸ். நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ண காத்திருக்காங்களோன்னு தெரியல. பட் நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம டைம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போனா தான் நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறதையும் நான் வீடியோவா போஸ்ட் பண்ணுவேன். இந்த போர் முடியிற வரைக்கும் அண்ட் அதுக்கப்புறமும் வேர்ல்டுல நடக்குங்கிற எல்லா விஷயத்தையும் நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் யூடியூப் உங்ககிட்ட வந்து வீடியோவை காமிக்கும். நீங்க என்னை பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்னோட மத்த கண்டென்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல, லிங்க்டின்ல எங்கனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ண முடியணும். I'll see you. Love you all. Take care. Bye. Cheers MGs.